Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2.1 5.1 க்கு உள்ள வரக்கூடிய பவர் சப்ளை போர்ட பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பவர் சப்ளை போர்டு எப்படி மேக் பண்றதுன்னு இல்ல எப்படி வந்து அசெம்பிள் பண்றது அப்படின பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். சோ அங்க அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட் பத்தியும் நான் தெளிவா சொல்லப் போறேன். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு சொல்லிறேன். நம்ம யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா 24024 5 ஆம்ப்ஸும் 12012 1 ஆம்ப்ஸும் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பவர் சப்ளையும் ரெடி பண்ணனும். சோ பவர் சப்ளை பாத்தீங்கன்னா first main things capacitor. So இந்த capacitor பாத்தீங்கன்னா 50 வோல்ட்டும் 5000 UF எடுத்துக்கும். Actually பாத்தீங்கன்னா 5032 UF எடுக்கணும். ஆனா 5032 UF கிடைக்காது. சோ 6000 UF இருந்தாலும் பரவாயில்லை நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த UF கால்குலேஷன்ஸ்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த அளவு கெபாசிட்டர் எடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது யார் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டயோட். சோ இந்த டயோட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஆம்பியர் பொறுத்து மாறும். நம்ம யூஸ் பண்ண போற பாத்தீங்கன்னா 5 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர். சோ நம்ம எடுத்துக்கிற டயோட் பாத்தீங்கன்னா 6 ஆம்ப் டயோட் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். 5 ஆம்ப்னா 6 ஆம்ப் டயோட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனா 5 ஆம்ப்க்கு கீழ மட்டும் எடுத்துடவே கூடாது. சோ அதனால பாத்தீங்கன்னா 6 ஆம்ப் டயோட் வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். சோ ஒரு 4 வந்து எடுத்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுங்க ஒரு நிமிஷம். இது பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர். சோ இது பாத்தீங்கன்னா 7805 இருக்கிற ஒரு ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா 12 வோல்ட்டா 5 வோல்ட்டா கன்வர்ட் பண்ணி தரும். சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர். இது பாத்தீங்கன்னா 1 ஆம்ப் டயோட். அங்க 6 ஆம்ப் டயோட் இருந்துச்சு. இது 1 ஆம்ப் டயோட். இது பாத்தீங்கன்னா 12012 1 ஆம்ப் வருது தெரியுங்களா? அந்த AC கரண்ட DC கரண்ட கன்வர்ட் பண்றதுக்கு அந்த டயோட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர்ல இருக்க இந்த கோட். சோ இந்த கோட் பாத்தீங்கன்னா அதான் மைனஸ். சோ கெபாசிட்டர்ல இந்த சைடுல ஒரு கோடு பாத்தீங்கன்னா அந்த கோடுக்கு நேரா இருக்க பின் பாத்தீங்கன்னா மைனஸ். எல்லா கெபாசிட்டர்லயுமே கண்டிப்பா இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா கோடுக்கு பின்னாடியும் V மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த இடத்துல தான் அந்த கோடு வர பின் வரணும். அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலர்ல இருக்கு தான் பாத்தீங்கன்னா V மைனஸ். V பிளஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சோ எந்த ஒரு கலர் எதுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அதான் பாத்தீங்கன்னா V பிளஸ். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். V மைனஸ்ன்றது இது. சோ இந்த இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர். அதுக்கு நேரா தான் பாத்தீங்கன்னா இந்த கோடு வச்ச பின் வரணும். சோ இந்த இப்படி வரணும். இப்படி வச்சு சால்டர் பண்ணனும் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் எடுத்து அந்த கோடு வர இடத்துல அந்த ஒயிட் கலர் இருக்கிற இடத்துல நீங்க கரெக்ட்டா வச்சு இது பண்ணனும். இப்போ இப்படி வச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி இப்படி வச்சிருங்க. சோ அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் சொல்ல மாட்டேன். சோ இந்த கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா 25 வோல்ட் 1000 UF. இது பாத்தீங்கன்னா 12 வோல்ட் இருந்து 5 வோல்ட்டா கன்வர்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? இந்த இதுக்கு. சோ இந்த பாத்துக்கு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த இருக்கு பாத்தீங்களா? சோ AC இன்புட் கொடுத்துருவோம். அது ரெக்டிஃபை ஆகி இந்த கெபாசிட்டருக்கு வந்து ஃபில்டர் ஆகி திரும்பி பாத்தீங்கன்னா ரெகுலேட்டருக்கு போய் திரும்பி ஒரு கெபாசிட்டர் வழியா பூஸ்ட் அப் ஆகி திரும்பி நமக்கு கிடைக்கும். சோ அதான் பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர். அதே மாதிரி தான் ஒயிட் கலர் இடத்துல அந்த கோடு வரத வச்சிருங்க மைனஸ்னு. ஓகே, உங்களுக்கு கெபாசிட்டர்லாம் எங்க ஃபிக்ஸ் பண்ணனும்னு சொல்லிருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர். சோ இந்த ரெகுலேட்டர் பாத்தீங்கன்னா எங்க இன்புட் எங்கிட்ட அவுட்புட் நான் சொல்லிறேன் பாருங்க. சோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது தான் இன்புட், ரைட் சைடு இருக்குது அவுட்புட். சோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது பாத்தீங்கன்னா இன்புட், அங்க தான் நீங்க 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். ரைட் சைடு இருக்குது 5 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். நடுவுல இருக்குது கிரவுண்ட். அது எப்படி மாட்டணும் பாத்தீங்கன்னா நம்ம AC எங்கிட்டு கொடுக்குறோம் அங்கிட்டு கொடுக்குறோம். சோ அந்த சைடு இன்புட் இருக்கிற மாதிரி நீங்க மாத்திரணும். இப்படி தான். சோ அந்த சைடு இன்புட் இருக்கிற மாதிரி நீங்க மாத்திரணும். AC எந்த பக்கம் கொடுக்குறீங்களோ அந்த சைடு இன்புட் இருக்கிற மாதிரி மாத்திட்டு இப்படி வச்சு உள்ள சால்டர் பண்ணிடுங்க தான். சோ அதான் முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டயோடு. சோ இந்த டயோடு ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயோட்ல ஒரு கோடு இருக்கும். சோ அந்த கோடு தான் இங்க இந்த இதுல ஒரு கோடு வரும் பாருங்க. ஒரு முக்கோணம் போட்டு ஒரு மேல கோடு போட்டுருப்பாங்க. இந்த 4 இடத்துல தான் வைக்கணும். இந்த 4 இடம் மெயின் இடம். ஒரு பெரிய பெரிய டயோடா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 இடத்துல தான் வைக்கணும். அதுல ஒரு முக்கோணம் போட்டு மேல கோடு போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த கோடு தான் இந்த கோடுன்னு நான் வச்சுக்கோங்க. சோ இந்த கோடு தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த முக்கோணம் போட்டு மேல இருக்க கோடுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த கோடு எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கோ, சோ முதல்ல இப்படி இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்குனா மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சுனா, சோ இந்த மேலே பார்த்த மாதிரிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்கிட்டு ரெண்டுமே கீழ பார்த்த மாதிரி இருக்கா? சோ இங்கிட்டும் அடுத்ததுக்கு பாருங்க அப்படியே சேம் தான் இங்கிட்டும். சோ இதே மாதிரி தான் நீங்க மாத்திக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு நான் தெளிவா அதே மாதிரி இந்த 1 ஆம்ப்ஸ் மாத்திருங்க. 1 ஆம்ப்ஸ் டயோடையும் அதே மாதிரி மாத்திருங்க. அந்த கோடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வச்சு சால்டிங் பண்ணிருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மேலே இருந்துச்சுனா மேலே வச்சு சால்டிங் பண்ணுங்க, கீழே இருந்துச்சுனா கீழே வச்சு சால்டிங் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் நான் சால்ட் பண்ண மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே கூட பார்த்து நீங்கள் சால்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே சால்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சால்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சால்டிங்லாம் எதை வச்சு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டும்
அடுத்து இந்த ராடும் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இந்த பேஸ்ட் வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரியா எண்ணெய் பிஸ்காக ஆகிடும். ஸோ இந்த எண்ணெய் பிஸ்காக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐபியை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ க்ளீன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா மற்றதுலேயும் கனெக்டிவிட்டி ஆகாது, டச் ஆகாது, ஸோ க்ளீனாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ண அப்படியே காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஸோ கோடு இருக்க சைடு டயோடை வச்சாச்சு. ஒரு கோடு கீழே இருந்துச்சு, 2 கோடு மேலே இருந்துச்சு, திரும்பி ஒரு கோடு கீழே இருந்துச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆம்புக்கு வரும். இந்த 1 ஆம்ப் டயோடு வந்து நம்ம எடுத்துக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் 12012னால பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஆம்ப் டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த கோடாக இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 1 ஆம்ப் டயோடு பார்த்தீங்கன்னா நம்ம 12012 எடுத்தனால 1 ஆம்ப் எடுத்தனால பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே 3 ஆம்ப் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப் டயோடு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ 3 ஆம்ப் டயோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். என்ன சொல்கிறது, அப்படி இல்லாட்டி கூட உங்களுக்கு அந்த ஹோல் பத்தலாட்டி கூட ட்ரில் பண்ணி ஹோலை பெருசாக்கி 3 ஆம்ப் டயோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறையா ஃபால்ட் வரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஹீட்டாக கிளம்பிடும் அந்த டயோடு. ஸோ ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி டயோடு யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சொல்லியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ.